ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் படி தான் நடந்துகிட்ருக்கு. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. இன்றைக்கி என்ன கெஸ்ஸிங் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நேற்று பார்த்துருப்பீங்க, நேற்று இந்த ஒரு ரூட் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்துருப்பேன். ஆனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 56 90 அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. நம்ம கொடுத்துருந்தது பார்த்திங்கன்னா 94 90ன்னு சொல்லி ஒரு பேட்டர்ன் கொடுத்துருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா அவன் இப்படி அடிச்சிருக்கிறான். ஓகே, அது இருக்கட்டும், பார்க்கலாம். இப்போது ஒரு வேளை அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஒரு நாள் விட்டு தானே அந்த கேம் ஆடிருக்கான். இன்னொரு வேளை இன்றைக்கி ஒரு நாள் விட்டு நாளைக்கு வந்து இந்த ரூட்டு படி நமக்கு இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? எப்படின்னு பார்க்கலாம். அதை வந்து நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம். இன்றைக்கி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் இந்த கேம் நம்ம எடுத்திருந்தோம். ஃபஸ்ட்டு 682க்கு ஒரு கேம் எடுத்திருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா 773 அப்படிங்கிறதுக்கு மேலே அடிச்சிருந்தான். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம இருக்கோன்னா கீழே அடிச்சிருக்கிறான். ஓகேங்களா? அப்போ அது மாதிரி அவன் இல்லை ஒரு வேளை கம்ப்ளீட் கூட பண்ணியிருக்கலாம். இசட் பேட்டர்ன் மாதிரி, அவ்வளோதான். ஒரு இசட்டோட கம்ப்ளீட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, இருக்கட்டும். இப்போ இன்றைக்கி என்ன கெஸ்ஸிங் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போது இன்றைக்கி என்ன கெஸ்ஸிங் அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த மாதத்தில் பி போர்டு 9 அப்படிங்கிறது நேற்று ஒரு 9 அப்படிங்கிறது அடிச்சிருந்தான். அதுக்கு முன்னாடி 9 அப்படிங்கிறது இங்கே அடிச்சிருப்பான். அதுக்கு முன்னாடி 9 அப்படிங்கிறது இங்கே அடிச்சிருப்பான். அதுக்கு முன்னாடி பி போர்டில் 9 இல்லை, இந்த 3 9 தான் அடிச்சிருக்கான். இதுக்காக தான் இந்த பேட்டர்னை நம்ம வந்து எடுத்திருக்கேன். பார்க்கலாம். ஓகே, பி போர்டு 9, மறுநாள் ஏசி டபுள்ஸு, அதாவது 55. அடுத்த 9க்கு ஏபி டபுள்ஸு. ஓகேங்களா? 77. அப்போது இங்கே நமக்கு ஒரு பிசியில் ஒரு டபுள்ஸ் அப்படின்னு வரணும். அவன் ஒரு வேளை நம்ம எதிர்பார்க்குற நம்பரை கொண்டு வரானா இல்லை வேறு ஏதாவது கொண்டு வரானாங்கிறது தெரியல. ஆனால் டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள், 585 ஃபஸ்ட்டுக்கு, ரெண்டாவது 773 அப்படின்னு வச்சுருக்கான். இப்போது நம்மளுக்கு பிசியில் டபுள்ஸ் வச்சா 5 2 5 அடிச்சிட்டான், 2 7 அடிச்சிட்டான். கேப் எடுக்க 2 6 அப்படிங்கிறது அடிக்கலாம். ஓகேங்களா? 8 3 பவர் பண்ணி தான் அடிச்சிருக்கிறான். ஒரு வேளை 8 வச்சு அடிக்கலாம், இல்லை 3 வச்சு 366 அப்படின்னு அடிக்கலாம். சப்போர்ட்டுக்கு ஒரு 666 கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? என்னோடய கணக்கில் வர்றதை நான் சொல்கிறேன். பிசி 66 அப்படிங்கிறது நம்மளோட கணக்கு. ஓகேங்களா? பிசியில் 66 அப்படிங்கிறது நம்மளோட கெஸ்ஸிங்காக இருக்குது. அந்த கெஸ்ஸிங்கில் உங்களுக்கு என்ன வருதோ நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போது ரெண்டாவது பேட்டர்ன் ஒன்று போயிடலாம். ஓகே, இப்போது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஏ போர்டில் 6 வச்சு இங்கே ஒரு கேம் ஆடிருக்கான். ஏ போர்டு 6. ஓகேங்களா? இந்த 6க்கு வந்து ஒரு கேம் ஆடிருக்கிறான். என்னன்னு பாருங்கள். இந்த 6 அப்படி சொல்லி ஆடும்போது, 6 அப்படி ஆடும்போது மறுநாள் ஏபி என்ன அடிச்சிருக்கோம் பாருங்கள், 90. ஏபி 90. அதுக்கு அடுத்த 6க்கு என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், ஏபி 90 ரிவர்ஸ் பண்ணோம்னா 09, அதாவது ஏபி ஏசி ரெண்டுமே அடிச்சிருப்பான். ஓகேங்களா? ஏபி 90 ரிவர்ஸ் பண்ணோம்னா 09 அப்படின்னு வரும். அந்த 09 ஏபி ஏசி அப்படின்னு சொல்லி அடித்து முடிச்சிருப்பான். இப்போது அடுத்ததில் பாருங்கள் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், ஏபி 39. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கான்னா ஏசி 39 முன்னாடியே அடிச்சிட்டான். டபுள் மேலே எப்படி 90 அடித்து 09ன்னு 2 டைம் திருப்பினா, 2 டைம் அடித்தான். 09 2 டைம் ஏபி ஏசின்னு. இங்கே என்ன பண்ணியிருக்கான்னா 39 ஏபி ஏசி அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே அடிச்சிட்டான். அப்போ இதை திருப்பி நமக்கு ஏபியில் ஒரு 93 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படியே வந்துச்சுன்னா இங்கே எப்படி 1 வச்சு ஸ்டார்ட் பண்ணணும், அதே மாதிரி இங்கே 1 வச்சு முடிக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய கெஸ்ஸிங்கு. அதனால் இதில் ஒரே ஒரு நம்பர், சிங்கிள் நம்பரு, ஏபி 93 அப்படி வந்துச்சு அப்படின்னா 931 அப்படிங்கிற மாதிரி நான் கெஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள்.
வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து ஒரு ரூட்டு மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, இதுதான் அந்த ரூட்டு நான் சொன்னது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 087 ஓகேங்களா? 087 அப்படிங்கிறதுல இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஸ்கொயருக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 4 நம்பர் இருக்குது. இங்கே அந்த 87 அப்படிங்கிறது மட்டும் நமக்கு உள்ளே கொண்டு வந்திருப்பான். ஓகேங்களா? அந்த 87 2 நம்பர் அதில் பாஸ் ஆகிருக்கும். அடுத்தது 690 அப்படின்னு அடிச்சிருக்கான். அப்படியே ஒரு நாள் விட்டு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த 4 நம்பர்லேருந்து 2 நம்பர் உள்ளே வந்திருக்கும். ஓகேங்களா? 690 அப்படிங்கிறதுக்கு இங்கே நமக்கு 90 அப்படிங்கிற நம்பர் உள்ளே வந்திருக்கும். ஓகேங்களா? அந்த வகையில் நமக்கு இன்றைக்கி என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி இங்கே நம்மளுக்கு வரணும். அப்படி பார்க்கும்போது இங்கே ஒரு நாள் விட்டு மேலே பார்த்தோன்னா இங்கே 0964 அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர் இருக்குது. உங்களுக்கு எது வரும்னு உங்களுக்கு தோணுதுன்னு பாருங்கள். வந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 4 நம்பரில் ஏதோ ஒரு 2 நம்பர் உள்ள ஏபிபிசிஎஸ்சியில் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய கணக்கு. ஒருவேளை வந்துச்சு அப்படின்னா என்ன வரலாம் அப்படிங்கிறது என்னோடய ஐடியாவை நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் வந்து செலக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது, 0694 அப்படிங்கிறது இருக்குது. ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். இந்த மாதம் ஸ்டார்டிங் இங்கே ஆடியிருந்தானா? ஆமாம், இந்த மாதம் ஸ்டார்டிங் இங்கே தான். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதில் ஒரு சின்னதாக ஒரு மார்க் பண்ணுறேன் பாருங்கள். சின்னதாக ஒரு மார்க் போட்டு இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தான். 4 வச்சு சி போர்டு 4 வச்சு 44, 24, 64. அப்போ ஒரு 84ம் ஒரு 04ம் வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட, இல்லைங்களா? அப்போது இங்கே சி போர்டு 4 அப்படிங்கிறது வரலாம். இங்கே 04 அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இந்த சி போர்டில் 4 அப்படிங்கிறது வரலாம். பிசி 04 அப்படிங்கிறது வரலாம். எதனாலனா இங்கேயும் பாருங்கள், ஏ போர்டு 0, சி போர்டு 0, இங்கே பி போர்டு 0ன்னு சொல்லி அங்கேருந்து அப்படியும் 0 அப்படிங்கிறது வரலாம். ஓகேங்களா? அப்போது நமக்கு பிசியில் ஒரு 04 அப்படிங்கிறது கிடைக்கிது. ஏ போர்டில் இதிலேருந்தே வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. வந்துச்சு அப்படின்னா எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒருவேளை 9 வச்சு வரலாம் அப்படிங்கிறது என்னோடய ஒரு சின்ன ஒரு கணக்காக இருக்குது. 9, 6 பாக்கி இருக்கிற 2 நம்பரை இங்கே வச்சு நம்ம ட்ரை பண்ணோம்னா வேலை முடிஞ்சிச்சு. ஒருவேளை 3Dயே அதுக்குள்ளேருந்து வந்துச்சு அப்படின்னா என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 904 இல்லை 604 அப்படின்னு சொல்லி வரலாம் அப்படிங்கிறது என்னோடய கணக்காக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏதோ என்னால் முடிஞ்சாலும் நான் எடுத்து கொடுக்குறேன். அதுக்கு மேலே வர்றது நீங்கள் தான் பார்த்துக்கணும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.